இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ்னுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியா இன்னைக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஸோ நான் உங்க ஹரீஷ் நாம கூட இதை பத்தி நான் பேசுறேன். பேர் ஒன்று எழுதிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் கனிக்கு வந்துட்டு எவ்வளோ வார்னிங். காட் மதர்ன்னு சொல்லலாம். காட் மதர் கனி, மதர் தெரசா கனிக்கு வந்துட்டு பிக் பாஸ் எத்தனை வார்னிங் கொடுத்தாரு அப்படின்னாலே வந்துட்டு அவங்களோட எனக்கு கேப்டன்சியை பத்தி வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல வந்து தெளிவா எல்லாம் சொல்லவே வேண்டான்றது தான் என்னோட இது. சோ அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு கேப்டன்சி. நீ வந்து துஷாரோட கம்பேர் பண்ற. துஷார் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, அது ஜீரோ. இப்ப நீ கேப்டன்சி இந்த ஏஜ்ல நீ எடுக்கிறன்றப்ப வந்துட்டு இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு தெரியல எப்படி நீ ஃபேமிலி ரன் பண்ற அப்படின்றதுதான். இதுல வந்துட்டு எஃபிக்கும் சாரி எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஏகப்பட்ட சலுகைகள் ஹரிஷ். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க எது பண்ணாலும் அவங்களுக்கு தான் நிக்கிறாங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு தான் நிக்கிறாங்க. அது என்னத்துக்கு அவ்வளோ ஃபேவரட்டிசம் அவங்களுக்கு பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னுட்டு கத்திட்டே இருக்காங்க. இவங்க பேச்சை யாரும் கேட்கறது கூட கிடையாது. இன்னும் வியனாலாம் வந்துட்டு அந்த மாக்கிங் ரொம்ப ஜாஸ்தியே பண்றாங்க. இவங்களுக்கு அது தேவைதான் அப்படின்றத சொல்றேன். அத விஷயம் மெயினா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த ஜூஸ் டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா, அதுல கியூசி பாக்குறது பார்வதியும் திவாகரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு இப்ப இவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. ஏன்னா பார்வதி ரிஜெக்ட் பண்ணதுதான் அங்க பிரச்சனை. ஜூஸ் ரிஜெக்ட் ஆனதெல்லாம் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. பார்வதி ரிஜெக்ட் பண்ணதுனால அது பிரச்சனை. அது அப்போ வந்து கனி பீயிங் எ கேப்டன் அவங்க சொல்றாங்க, சட்டம் தப்பா போகும்போது வன்முறை வெடிக்கும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இட்ஸ் நாட் ஃபேர், நாட் அக்செப்டபிள். இட்ஸ் நாட் ஃபேர்ங்கிறது தாண்டி பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கொண்டு வர எல்லா பாட்டில்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. இது ஒண்ணும் இல்ல, ரம்யா வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் 9 பாட்டில் கொடுத்தேன், அதுல வந்து நீங்க இவ்வளவு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இத்தனை தான் நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. இதுவும் நான் பேசும்போது அவங்க மட்டும் கேட்கும்போது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க, நான் போனதுக்கு அப்புறம் ஏன் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதிக்கிட்டயோ திவாகர்கிட்டயோ பதில் இல்ல. சோ அப்போ ஒரு கேள்வி எடுக்கிறாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச ஆவரை தான் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது. நான் வந்து எல்லாம் சரியா தானே பண்ணேன், ஏன் வந்து இதை ரிஜெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறப்போ, நாங்க அப்படிதான் பண்ணுவோம், பிடிச்சா பண்ணுங்க, பிடிச்சா நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வந்து வெளியே போங்கிறாங்க. இதே கண்டினியூஸா எல்லாரோட பாக்ஸும் நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்தி இவங்களெல்லாம் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பண்ணிருக்கலாம். பட் பிக் பாஸ்ங்கிறது ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணணும். செட் ஆஃப் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ்ட் பார்க்கணும், கலர் பார்க்கணும், குவாலிட்டி குவான்டிட்டி என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் அது குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே, குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் நீங்க வந்து சரி பார்த்து எது நல்லா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து பெஸ்டா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா பிக் பாஸ் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. நீங்க கலரா இருக்கிறது கலர்லெஸ்ங்கிறீங்க, நல்லா இருக்குன்னு திவாகர் சொல்றாரு, இவங்க நல்லா இல்லைங்கிறாங்க பார்வதி. ஏன்பா நீ ரிஜெக்ட் பண்றேன்னு திவாகர் கேட்கிறாரு. நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. ஸோ ஜட்ஜ் 2 பேருக்குள்ளேயே வந்து ஒரு ஒருமித்த கருத்து இல்லைங்கிறப்போ அங்க நியாயமா எதுவும் நடக்கிற அப்படிங்கறது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல கேள்வி கேட்கறது ஓகே, அந்த இடத்துல கனி வந்து கொஞ்சம் ஓவரா கத்துறாங்க. அதுதான் ஏன் எனக்கு புரியல. அதுதான் இப்ப நீ சொல்ற இல்ல, ஜட்ஜஸ் வந்துட்டு அந்த ஒப்பீனியன்ஸ் டிஃபர்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு விஜய் டிவில இந்த சூப்பர் சிங்கர் இதெல்லாம் இவங்க எல்லாம் சொல்லி வச்சுட்டு ஒரே மாதிரி மார்க் போடுற மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே கூட உங்களுக்கு வந்து இதாகும், உங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் அந்த ஜட்ஜஸோடைய ஜட்ஜ்மென்ட் டிஃபர் ஆகும். அது வந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஜூரியோட டிசிஷன் வெவ்வேறு திசையில இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இப்போ பாருவ வந்துட்டு வீட்டுல கம்ப்ளீட்டா கார்னர் பண்றாங்க, எல்லாருமே மாக் பண்றாங்க, எல்லாருமே அவாய்ட் பண்றாங்க. தட்ஸ் ஃபைன். இப்போ பார்வதிய வந்துட்டு எதுலயுமே வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆக விடுறது கிடையாது. அது வாய் இப்படி கொஞ்சம் கொட்டாவி விடுறதுக்கு திறந்தா கூட அது ஏதோ சொல்ல வருதுன்னு பிரச்சனையை ஆரம்பிச்சுக்கிறாங்க.
சோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு இவங்க பவரை காட்டுறதுக்கு. நான் ஜட்ஜு, நான் கியூசி, என்னோட பவரை நான் காட்டுறேன். ஏன்னா இப்ப நீங்க இவ்வளவு பண்றீங்க, இது எனக்கு பிடிக்கல, இங்க கொஞ்சம் அழுக்கா இருக்கு பாரு அப்படின்னு. எங்க வந்து முடியுதுன்னா, பார்வதி என்ன வேலை எடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அங்க கண்டிப்பா வந்து கண்டிப்பா. இஷ்யூ ஆகுது. ம் வேலை கொடுத்தா நான் வேலை செய்ய மாட்டேன், நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவேங்கிறது. ம். இந்த டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் போனா அங்கேயும் வந்து இன்னொருத்தவங்களோட வம்பு இழுத்து அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசாக்கி அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டூ பேட். So, அதெல்லாம் உங்களுக்கு பார்வதி அவங்க என்ன டாஸ்க் எடுத்தாலும் சரி, என்ன வேலை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனாலதான் அது இஷ்யூ ஆயிட்டே இருக்கு. பார்வதி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுது. ஓகே ஓகே. பட் நான் என்ன கேக்குறேன்னா, ஐம் டாக்கிங் அபவுட் கனி நவ். நான் என்ன கேக்குறேன்னா, பீயிங் எ கேப்டன் தலை, அதுக்கு என்ன சொல்றது, அர்த்தமே தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற. நீ வந்துட்டு வன்முறையை தூண்டி விடுறீங்க. இது வந்துட்டு பப்ளிக்கே வந்துட்டு நல்லது கிடையாதுன்றதுதான் நான் சொல்றேன். இப்போ ஏதோ ஒரு விஷயம், இப்ப நான் சொன்னது வந்துட்டு நாட் அக்செப்ட், இட் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் நாட் அக்செப்டபிள்ன்றது சொல்றேன். வயலன்ஸ் எல்லாம் வந்துட்டு கேன் நெவர் பி ஜஸ்டிஃபைட் அண்டர் லா. இப்போ ஜஸ்டிஸே வந்துட்டு டிலே ஆனாலும் சரி, டினை ஆனாலும் சரி, கான்ஸ்டியூஷனும் கோர்ட்டும் வந்துட்டு ஒரு லீகல் ரெமெடிஸ் கொடுக்குறாங்க. அப்பீல் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்ல ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போங்க, மீடியாக்கு. ஓகே, டினைட் ஜஸ்டிஸ். ஓகே, சோ நான் என்ன கேக்குறேன்னா, நீ அதுக்கு வந்துட்டு வயலன்ஸ் தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்ல. வயலன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ற, அதுதான் ஆயுதமா எடுக்கிறேன்னா, இட் கம்ஸ் அண்டர் கிரைம்ன்றத நான் நாட் ஜஸ்டிஸ். வயலன்ஸ் பண்ற மாதிரி தெரியல, பட் என்னன்னா கொஞ்சம் இல்ல கோவப்படுறாங்க. வன்முறை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல அப்புறம் என்ன இருக்கு, வன்முறையை தூண்டி தானே விடுறாங்க. வன்முறைங்கிறது தலைவன் தாங்க வன்முறையை தூண்ட முடியும். தொண்டன் வந்து வன்முறையை தூண்ட மாட்டான். எங்கேயுமே ஒரு கட்சினாலும் சரி, ஒரு அமைப்புனாலும் சரி, தலைவன் தூண்டுறதுதான் வன்முறைக்கான காரணமாவே இருக்கும். தலைவன்கிற பொறுப்புக்கு வந்தாச்சுன்னா வன்முறையை தூண்டணும், பிரச்சனை பண்ணணும், கேள்வி கேட்கணும், எல்லாம் பண்ணிதான் ஆகணும். நீங்க அதெல்லாம் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னா அந்த கேப்டன் பொறுப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இல்ல எனக்கு வந்துட்டு அவங்க கேப்டனுக்கே லாய்க்கு இல்லைன்ற நானு. இல்ல, கேப்டன் பொறுப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பட் என்னன்னா சில விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியா போறாங்க. அதுதான் வந்து கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா இருக்கு. எஃப்ஜே எங்கேயாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணி எங்கேயாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்றாரு அப்படின்னா அங்க வந்து அமைதியாயிடுறாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிற மற்ற எல்லாருக்கும் ஃபேவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிரிக்கு ஃபேவரா போறாங்க. கமருதீன் கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாங்க. பார்வதியை டார்கெட் பண்றாங்க. திவாகரை டார்கெட் பண்றாங்க. ரம்யா வந்து அந்த டீம்ல இருந்து இந்த டீமுக்கு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க கேப்டனாவும் செயல்படுறாங்க, அதே நேரம் வந்து சில இடங்கள்ல பேஸ்டாவும் இருக்காங்க பாக்குறேன். ஓகே, அந்த வியன்னா மேல எல்லாம் வந்துட்டு எதுக்கு அவ்வளவு கடுப்பு காட்டிட்டு ஏன்னா காட்டுற ஆட்டிடியூட் அப்படி. நம்ம வந்து இப்ப நானே பாக்குற லைவ் பாக்குறேன்னு எனக்கே அது கடுப்பா இருக்கு. வியன்னாக்கு இன்னைக்கு பிஆர் எக்கச்சக்க பிஆர் இருக்காங்க. ஆமா, they started actually. போயிட்டு இருக்கு. இல்ல நான் பேசிட்டு இருக்கும் வந்து வெளியில பிஆர் பயங்கரமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சோசியல் மீடியால வர போஸ்ட், சோசியல் மீடியால வர லைக்ஸ் மட்டுமே வந்து ஒருத்தர் நல்லவர்னு காட்டாத ஒருத்தர் கெட்டவர்னு மாத்திடாது. வியன்னாவோட ஆட்டிடியூட் பாக்குறது அவ்வளவு கெடுப்பவர். உங்களுக்கு ஓவியானா ஓவியா மாதிரி பண்ணுங்க, சௌந்தர்யானா சௌந்தர்யா மாதிரி பண்ணுங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்றோம். ரெடியோதான் பண்றேன், அது தேவையே இல்லை. நீங்க தேவையில்லாத பண்றீங்க, வாய்ஸ் அவுட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வாரமா நீங்க அமைதியா இருந்தீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரீங்க, உங்களுக்கு நீங்களே காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. பட் அந்த ஆட்டிடியூடு, அந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணா பெட்டரா இருக்கும். யா தட்ஸ் ஃபைன், அது அக்செப்ட் பண்றேன். நீ சொல்ற பாரு கேப்டன்சி பத்தி எல்லாம் வந்துட்டு கனிக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கனி கேப்டன்சி அப்படி கேப்டன் தலை வேலை பாக்குறத விட வந்துட்டு ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் மாமா வேலை பாக்குறதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்றது. ரம்யாவும் நேற்று ஆதிரையும் எஃப்ஜியோட தான் இருந்தாங்க. திவாகரும் ஆதிரி எஃப்ஜியோட தான் இருந்தாரு. அந்த வீட்டுல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம கனியை மட்டும் குற்றம் சொல்லி ஒன்றும் யூஸ் இல்லை. அந்த வீட்டுல எல்லாரும். நான் கனியை மட்டும் எதுக்கு பேசுறேன்னா, பார்வதி வந்து எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா வெளியில போய்ங்கிற ரேஞ்சுக்கு அதை இன்னும் பெருசா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா. அந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நம்ம வந்து கனியை மட்டுமே குற்றம் சொல்லி அது யூஸ் இல்லை. இந்த பக்கம் இவங்க அரோராவும் திவாகரும் அப்படின்னா அந்த பக்கம் எஃப்ஜேவும் ஆதிரையும். இதை வந்து இந்த கண்டென்ட்டை இன்னும் பெருசாகணும் தான் மற்ற எல்லா கண்டென்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுதான் எல்லாரும் என்னோட முகமும் ஸ்கிரீன்ல வரணும், இல்லைனாக்கா வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஸ்டஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாமா வேலை பண்ணிட்டு இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் பாக்குறப்பெல்லாம் லைவ் நான் பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட இருந்து விலகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பின்னாடி போறாரு. ஓகே,
கனி பின்னாடி போனாக்கா அது வந்துட்டு இல்ல யாரும் தப்பா அவரு பார்க்க. என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, கனி அவங்களோட டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஓட்டு வந்துரும், ஓட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. யா யா கனி அவங்க தட்ஸ் மேலேயே ஃபைன். இல்ல இல்ல, ஐ எம் டாக்கிங் அபவுட் அந்த வேற கண்டென்ட்டுக்கு சொல்றேன் நானு. அந்த ஆதிரை. அதுல இருந்து கொஞ்சம் விலகி கனி ஆ அவங்களோட போனா நம்ம பேர் டேமேஜ் ஆகுறது கம்மியாகும், ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கறதுல கனி அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காரு. யா யா கனி அவங்க மேலேயே எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் அங்கங்க டிசாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு சில இடங்கள்ல. ம். அவங்களுக்கே ஓட்டு விழுமான்னு தெரியல, எவ்வளவு ஓட்டு விழுன்னு தெரியல. இவர் கனி ஓகே. அவங்க பின்னாடி போறதுனால மட்டும் ஓட்டு கிடைக்க போறது கிடையாது. கிடையாது. இவர் ஓட்டு வரணும்னா எனக்கு தெரிஞ்சு வியனா பின்னாடி போனா ஓட்டு கிடைக்கும். ம். ஓகே ஓகே. ம். பிஆர் நல்ல பிஆர் வியனாக்கு ஒர்க் தான் போகுது, ஜாஸ்தி. நல்ல பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு, நல்ல பேமெண்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. வியனா பின்னாடி போனாருன்னா ஒரு நல்ல ஓட்டு வரும். ஓகே ஓகே. பட் எனக்கு வந்துட்டு எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஆதிரை கிட்ட இருந்து வந்துட்டு கொஞ்சம் விலகி போற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆதிரை தான் வந்து கம்பல் பண்ணி எஃப்ஜே வர வைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்கு ஆதிரை அந்த சீன்ஸுங்க எல்லாம் பாக்குறப்போ. பா இங்கன்னு கூப்பிட்டாக்கா என்னது அது மான்றது என்ன எனக்கு தெரியல. எனக்கு பெரியவங்களெல்லாம் நான் அப்படிதான் கூப்பிடுவேன்னுட்டுன்னு எஃப்ஜே சொல்றாரு. அது என்ன வார்த்தை அது? இல்ல அது வந்து மரியாதைக்குரிய வார்த்தைங்கிறாரு, அது என்ன வார்த்தைன்னு எனக்கும் புரியல. அதான் எனக்கும் தெரியல. எல்லாரையும் மா போட்டு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டதுக்கு ஹி சேயிங் திஸ் ரீசன். எனக்கு அந்த மால என்ன மரியாதை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சோ அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு அவனை இரிட்டேட் பண்றது அதெல்லாம் ரொம்ப. அவன் நான் இங்க படுத்துட்டு ஜாலியா இருக்கேன் அப்படின்றத சொல்றான். ஷீஸ் கம்பலிங் ஹிம் டு கம் அவுட். அது என்னன்றது எனக்கு தெரியல. இன்னொரு இடத்துல கூட இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கா, ஆதிரை சாப்பிட்டுட்டு இருக்கா, இங்க எஃப்ஜே உட்காந்துட்டு இருக்கான். இங்க வான்னுட்டுன்னா ஆதிரை கூப்பிடுறான். பக்கத்துல தான் இருக்கான், பக்கத்து சீட்ல தான் இருக்கான். கிட்ட வான்னு சொல்லிட்டுன்னா அந்த இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாக்கா எஃப்ஜே ஏன்கா அப்படின்னுட்டுன்னா அக்கான்னுட்டுன்னு சொன்ன உடனே கோவம் வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், இது என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்னே நம்மளுக்கு புரியல. எஃப்ஜே இஸ் டோட்டலி அவாய்டிங் ஹர்ரா அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. உனக்கு எப்படி இருந்தது அந்த எஃப்ஜே அண்ட் ஆதிரை கண்டென்ட் எப்படி? அவாய்ட் பண்ற மாதிரி தோணுது, சில விஷயங்கள் வேணாம், கேமரா ஆன் கேமரால வேணாம்ன்ற மாதிரி நினைக்கிறான்னு தோணுது. அவருக்கு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால வந்து ஓகே இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வெளியில போச்சுன்னா எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாரே தவிர கண்டென்ட் கொடுக்கறதுல அவருக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஓகே ஓகே. நான் வேற எதுவும் அங்க ஸ்பெஷலா எல்லாம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. பிரஜனும் சாண்ட்ராவும் வரதா சொன்னாங்க. பட் இப்ப வரைக்கும் வந்துட்டு கன்ஃபார்ம் வராங்க, கன்ஃபார்ம் வராங்க. கன்ஃபார்ம்டு எப்போ வராங்க. எப்போ வந்து என்ட்ரி அப்படிங்கிறது தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு இவங்க 2 பேர் வராங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் நான் கேட்டேன், கெஸ்டாவா இல்ல கண்டஸ்டன்டாவா அப்படின்னா கண்டஸ்டன்டா வழிகாடாவே தான் வராங்க. இறங்குறாங்க, வழிகாடாவே உள்ள வராங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி தான் அப்படின்னு எனக்கு என்ன சொல்றாங்க. டவுட்னா குழந்தைங்களை யாரை பார்த்துக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அதுதான் ரெண்டு எப்படி விட்டு குழந்தைங்க, ரெண்டு வராங்க குழந்தைங்களை தெரியல. எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியும். அண்ட் வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லைன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்ல. அப்சரா வந்துட்டு ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேக்குறப்ப வந்துட்டு உங்களோட ஃபேவரட் டாப் 5ன்னு கேக்குறப்போ 5 எல்லாம் இல்ல 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி, சபரி, வினோத், வியானா அப்படின்றத சொல்றாங்க. அதுலயே உங்களுக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு கேட்டாக்கா வினோத் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் கியூட்டா இருந்தது. அவங்க ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்னும் என்ன சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அவங்க கிட்ட. சோ இதுதான் நடந்தது ஹரிஷ். வேற என்ன இருக்கு? ப்ரோமோ இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாரு. ஆனா இப்போ சமீப நாட்களா திவாகரோட கொஞ்சம் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காருங்கிறத பாருங்க, அது கண்டென்ட் மாதிரி இல்ல தெரியல. அது ரொம்ப சில்லியா ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. அது திவாகர் கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப பர்சனல் அட்டாக் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அது வேற மாதிரி போகுது. நல்லா இல்லை. நேற்று கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் பாக்குறேன். பட் நேற்று கொஞ்சம் பெட்டரா இருந்தது. நேற்று வந்து தோப்புக்காரனை போடுன்னு சொல்லப்போ நீங்க 20 போடுங்க, மிச்சத்தை நான் போடுறேன்னு வந்து அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி சில இடங்கள்ல காமெடி பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து, நீங்க ரொம்ப கொரட்டை விடுறீங்க சார் அப்படிங்கிறார் வினோத். ஸோ அதெல்லாம் வந்து அந்த விஷயம் அந்த இதில் கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு. பட் இவங்களா வந்து காமெடி பண்ணணும்னு ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் எல்லாருமே வந்துட்டு வாண்டடா திவாகருக்கு வெளியில நல்ல பேரெல்லாம் கிடையாது. ஆனா வந்துட்டு லேடிஸ் விஷயத்துல மாட்டின மாதிரி எதுவும் கிடையாது. அந்த அது என்ன சொல்றது, அந்த சாட் கான்வர்சேஷன் சம்திங் என்ன சொல்றது தூண்டி விட்டாக்கா என்ன பண்ண முடியும்ன்றது தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். இப்ப இங்க இந்த இடத்துக்கு வந்துதான் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் நல்ல பேர் சம்பாரிச்சிருக்காரு.
பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவருக்கு அங்க அந்த இது கிடைக்குதுன்றது பிளஸ்ஸா மாறுது அப்படின்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ வாண்டட்லி எல்லாத்துக்குமே திவாகரை வந்துட்டு பொம்பளைங்க விஷயத்துல வந்துட்டு இது பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு அதுல வந்துட்டு ஒரு அவர் ஃபோக்கஸ் பண்றாருன்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்து வெளியில விடுறாங்க இல்ல அப்படின்ற எனக்கு மாதிரி தான் நான் அப்படி பாக்குறேன். அப்படி தோணல. அரோரா தேடி வராதான் போறாரு. ஓகே இவராதான் எனக்கு கண்டென்ட் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. கண்டென்ட் ஓகே பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபிளைங் கிஸ் தரேன்னு இவராதான் கொடுக்குறாரு. இல்ல அது தப்பு. ஓகே. ம். பார்வதி கூப்பிட்டுட்டு நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்கிறேன். அது என்ன மாதிரி கண்டென்ட்னு எனக்கு புரியல. நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறது என்னைய கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற பார்வதி நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப போயாங்கிறாங்க. அவ்வளவுதான். இது எனக்கு ஒன்னும் இதுவா இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், கேக்குறாரு அப்படின்னாக்க ஓகே ஃபைன், ஹி இஸ் ஆஸ்கிங். இப்போ அரோரா எனக்கு ஃபிளட் பண்ற மாதிரி தெரியுது. கம்ப்ளீட்டா இருக்கிற 4 பொண்ணுங்க கிட்ட ஃபிளட் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணும். ஏன்னா அவராதான் போறாரு, அவரா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு போறாரு, அவரா பண்றாரு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இவங்க திட்டாங்க, என்ன இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு பார்வதியே அவர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அது புரியல. இல்ல, these are the contents they were making. இது ஓகே. இன்னொரு விஷயம் நடந்தது. டாய்லெட்குள்ள யாரோ இருந்த மாதிரி இவர் உள்ள ஓபன் பண்ணிட்டாரு டோர்ன்ற மாதிரி. லேடிஸ் யாரோ இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. லேடிஸ் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு அது காமன் டாய்லெட்ன்றப்ப வந்துட்டு ஏன் லேடிஸ் அதை லாக் பண்ணிட்டு போகலன்றது தான் என்னோட கொஸ்டின். வை டு பிளேம்ன்றது தான். எனக்கு அது வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு திவாகர் மேல வந்துட்டு பெரிய பழி போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம வந்துட்டு வாஷ்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு போறது தான் நல்லது. அது கூட வந்துட்டு ஜென்ஸுக்கு தனி லேடிஸ்க்கு தனி இருந்தாக்கா பிரச்சனையே கிடையாது. இட் இஸ் அ காமன் டாய்லெட். அது அப்படி இருக்கும் போது வந்துட்டு யாராச்சும் ஆம்பளைங்க வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுனால நம்ம தான் ப்ரிகாஷன்ஸ்க்கு தாழ்பாடு போடணும்ன்றது தான் நான் சொல்றேன். சோ எனக்கு என்னமோ திவாகர் பேர் கெடுக்கணும்னுட்டுன்னு உள்ள சில இடங்கள்ல அவராக போய் மாட்டிக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. சில இடங்கள்ல அவராக மாண்டானா கண்டென்ட் கொடுக்குறேன், நான் பண்றேன், நான் வந்து ரீல்ஸ் பண்றேங்க வந்து அவரா போய் மாட்டிக்கிறாரு. அவரா பிரச்சனை எடுத்துக்கிறாரு. சில இடங்கள்ல அவரை தேடி வராங்க. அதையும் பாருங்க. இவர் அரோரா தேடி போறாருன்னா சபையும் அரோராவும் சேர்ந்து இவரை டார்கெட் பண்றது. ஒரு இடத்துல வினோத் கூட இவர் பேசிட்டு இருக்கும்போது ஆதரை டார்கெட் பண்றாங்க. அந்த நேரத்துல தான் பார்வதி கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீ வேற யாராவது பண்ணிக்கிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்லங்கிறாரு. பண்ணிக்கோ, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. கல்யாணம் நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்றீங்க, இல்ல வந்து அதை ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னா அதுக்கான இடம் அது கிடையாது. கண்டிப்பா என்ன பிளாட்ஃபார்ம்னு தெரியல அவருக்கு. பட் இது வந்து வெளியில எப்படி போர்ட்ரே ஆகணும்னு சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்ல அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். இல்ல, தட்ஸ் ஃபைன். வயசு ஏறிடுச்சு, அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி அவருக்கு இல்லன்றது தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா நம்ம அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படின்னு சொல்லிட்டு. பட் வாண்டடா அவர் மேல இப்போ எஃப்ஜே பண்றது, துஷார் பண்றது, இதையெல்லாம் யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணி உன் நேம் ஸ்பாயில் ஆயிடும்டா, இப்படி எல்லாம் பண்ணாதடான்னுட்டுன்னு யாரும் பண்ணல. பட் திவாகர் என்ன பண்ணாலும் எஃப்ஜே வந்து அவர் வந்து இன்னும் காலம் இருக்கு எஃப்ஜேக்கு. இவர் வந்து 40 வயசு ஆச்சு, டாக்டரா இருக்காரு, பிசியோதெரபி டாக்டரா இருக்காரு. இவருக்கு சொசைட்டில நல்ல பேர் இருக்கு, ஒரு பிசியோதெரபி டாக்டர் நல்ல பேர் இருக்கு. அதை இவரே வாண்டடா கெடுக்க கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய இது. அப்படின்றது தெரியல. இல்ல, கன்சர்ன் தான், எல்லாருடைய கன்சர்ன் தான். பிக் பாஸ் பாக்குற எல்லாரோட கன்சர்ன் அதுதான். இவர் வந்து வெளியில பிசியோதெரபிஸ்டா ஒரு நல்ல பேர் இருக்கு இவருக்கு. இவர் அதை கெடுத்துக்காம இருந்தா நல்லது. வாட்டர்மெலன் ஸ்டார் நான் நடிக்க போறேன், நடிப்பு அறக்கன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போனீங்களே தவிர, நடிச்சு காட்டுறீங்களே தவிர, நீங்க வந்து உங்களுடைய பேரை வந்து காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல இப்போ வரைக்கும். அதுதான் மறுபடியும் அதான் சொல்றேன். அவர் நடிக்கிறாரு, அந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா கான்செப்டையும் எடுத்து பண்றாரு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கேள்வி கிண்டல் பண்ணாங்க, பட் அதுதான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ப்ரொஃபஷனல் வைஸா வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறதும் நல்ல பேர் காப்பாத்தி. ஓகே, சோ வேற எதுவும் அங்க சுவாரஸ்யமா நடக்கல நேத்திக்கு. இப்ப மார்னிங் வரைக்கும் கூட எதுவும் எனக்கு தெரிஞ்சு நடக்கல. இந்த டாய்லெட் இஷ்யூ தான் கொஞ்சம் எல்லாம் பரபரம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது லேடிஸோட இது. அது ஏன் பண்ணலன்றது எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் சீ, இவங்க இன்னைக்காச்சும் என்ட்ரி கொடுக்குறாங்களா இல்ல நாளைக்கு வராங்களான்றதே நம்மளுக்கு தெரியல. மோஸ்ட்லி வெட்னஸ்டேஸ் வரதுதான் வந்துட்டு ஒரு இதுவா இருந்தது.
சோ லெட்ஸ் இப்ப வராங்களா இல்ல இந்த வீக்கெண்ட் எனக்கு வராங்களான்றத தெரிஞ்சு பாப்போம். இந்த வீக்கெண்ட்ல வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இருக்கப்ப வராங்க விஜய் சேது அப்படின்றாங்க. இருக்கும்போது உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம்னு நினைக்கிறேன். பட் வந்து 2 பேர் தான் என்ட்ரியா இல்ல வந்து கூடுதலா சில பேர் வர போறாங்களாங்கிறது நமக்கு தெரியும். 2 பேர் தான். அதுவும் தெரியாது. 2 பேர் அவங்க 2 பேரோட பேர் மட்டும் தான் நமக்கு வெளியில வந்திருக்கு. மத்தபடி வேற யார் வராங்க என்னங்கிறதுல இன்னும் தகவல் தெரியாது. அது எத்தனை பேர் வராங்க வைல்ட் கார்டு என்ட்ரிங்கிறது தெரியல. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து இவங்க கண்டென்ட்டை வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கணும். அதுதான் பெரிய டாஸ்க் உங்களுக்கு. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா அவங்க உள்ள வரவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபயரை கொளுத்தி போடுறது தான் அவங்களுடைய வேலை. அதுதான் இவங்க சாஃப்டா இருந்துட்டு போனாங்கன்னா பிரயோஜனம் கிடையாது வைல்ட் கார்டுக்கு. ஒரு ஃபயரை கொளுத்தி போட்டு போனா மட்டும்தான் அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து இத்தனை சீசன்ல அந்த வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சீசனும் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரஜன் சாண்டா 2 பேரும் கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்க தான். அவங்க வந்து கண்டென்ட் வாங்குற ஆளுங்களும் கூட. சாண்டா வந்து ஷி வாஸ் ஆங்கர். அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஷோ ரன் பண்ணணும் தெரியும், யார்கிட்ட என்ன போட்டு வாங்கணுங்கிறது வந்து எல்லாம் தெரியும். பிரஜனும் ஆங்கரா இருந்தவர் தான். பிரஜனும் ஆங்கரா இருந்து அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகி இப்ப சினிமால 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் யார்கிட்ட எப்படி என்ன கண்டென்ட் போட்டு வாங்கணுங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து 2 பேருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேரும் உள்ள போறாங்க அப்படின்னா கண்டென்ட் அழகா வாங்கி கொடுத்துருவாங்க. பட் என்னன்னா அந்த கண்டென்ட் எப்படி இவங்க எடிட் பண்ணி கொடுக்க போறாங்கிறது தான் இன்னொரு பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். ஏன்னா எடிட்டிங் டீம் வந்து அவங்க பண்ற வேலை என்ன வேலைன்னு எனக்கு புரியுது. இப்போ நேற்று ஆதிரையும் எஃப்ஜியாவும் சில விஷயங்கள் பண்றாங்கன்னா அதை எடிட் பண்ணிருவாங்க. அதை 24/7 லைவ்ல போட்டு கூடாது. ஓகே ஓகே. நீங்க இந்த பொண்ணு வந்து ஒரு மூட்ல ஒரு சுத்திட்டு இருக்கு, அது ஓகே. அத ஒரு செட் ஆஃப் கேட்டகரியில விட்டுருங்க. இந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ரிசல்ட் கோளாறு எல்லாரையும் தடவறான், எல்லாரையும் பண்றான். நீங்க ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க நார்த் மெட்ராஸ்ல இருந்து வர பசங்க எல்லாரையும் பிஏ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல இருந்து வரவனுக்கு இங்கதான் மரியாதை இருக்கு. நார்த் மெட்ராஸ்ல இருந்து வர எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. ஒரு பேரை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. பண்றாங்க கானா பாடுறாங்க. எஃப்ஜே கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா புது புது டிசைன்ல நெக்லஸ், கம்மல், மூக்குத்தி, நட்டுன்னு எல்லாமே போட்டுட்டு வந்துடுறாங்க. நார்த் மெட்ராஸ்ல அப்படிதாங்க இருப்பாங்க. நார்த் மெட்ராஸ்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது கிரியேட்டிவிட்டிஸ் ஜாஸ்தி. அவங்க வந்து என்ன சொல்றது நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஷர்ட்ஸ்லயும் சரி, ட்ரெஸ்லயும் சரி, அவங்களுடைய ஜுவல்ஸ்லயும் சரி எல்லாமே டிசைனா தான் இருக்கும். அதுதான் நார்த் மெட்ராஸோடைய ஸ்பெஷாலிட்டி. அது உங்களுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சா ஓகே. அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல கேமரால ஃபோக்கஸ் ஆயிடணும். இவங்க எடிட் பண்றேங்கிற பேர்ல இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. அதுதான் ஏன் எனக்கு புரியல. நல்ல கண்டென்ட்டை விட்டுட்டு நீங்க வந்து இப்படி கண்டென்ட் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு ஆல்ரெடி என்ன மாதிரி இதுல போகுதுன்னு எனக்கு புரியல. ஒரு பேட் எக்ஸாம்பிள் டு தி சொசைட்டி. இல்ல ஓப்பனா சொல்லணும்னா அது காதியில சுத்திட்டு இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து பூர்ணிமா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணா ஏதாவது ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. சோ எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சோ நான் இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு லெட்ஸ் டாக் டுமாரோ ஹரிஷ்.